சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மட்டும் 637 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆவணம் சமர்ப்பித்தவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை தவிர்த்து மீதமிருந்த பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பணியாளர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது தங்கள் முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஓட்டு எண்ணும் போது சிரிப்பது, கோபப்படுவது அல்லது பதற்றமடைவது போன்ற எந்தவிதமான சைகைகளையும் காட்டக்கூடாது என வாக்கு எண்ணும் பணியாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிய results.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் ec.ci.inet என்ற செயலியை அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிந்து கொள்ள இந்த டிஜிட்டல் வசதிகள் உதவும் எனவும் அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கையின் போது பாமக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்கள் தேனீக்களைப் போல விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. திமுகவின் சித்து விளையாட்டுகளையும் செயற்கையாக சித்தரிக்கப்பட்ட கருத்து கணிப்புகளையும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர் 17C படிவத்தின்படி பதிவான வாக்குகளை துல்லியமாக சரிபார்க்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் வலியுறுத்தல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 59 போக்சோ வழக்குகள் மற்றும் 46 பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது மீண்டும் நிரூபணம் என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 78 படுகொலை நிகழ்ந்துள்ள கொடூரம். கொள்ளைகள் என எவ்வகை குற்றங்களையும் தடுக்க திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் நாளுக்கு நாள் அவதியுறும் நிலை. சென்னை வியசர்பாடி MKP நகர் பகுதியில் மளிகை கடையில் பொருட்கள் வாங்கிய 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுக இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னையில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாள் தவறாமல் நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவலர்கள் காமுகர்கள் ஆகும் அவலம் அதிகரிக்கும் அவலமான நிலை. சென்னை அடையாறில் காருக்குள் இருந்த காதலனை ATMில் பணம் எடுத்து வரும்படி விரட்டிவிட்டு கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுக காவலர் கைது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த காமுகன் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் பச்சிளம் குழந்தைகள் முதல் பல்லுபோன பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் சென்னை கொடுங்கையூர் RR நகர் பகுதியில் போதை மாத்திரை விற்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். தமிழகத்தை போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தையாக மாற்றிய திமுக அரசு இனி ஆட்சிக்கு வரக்கூடாது என மக்கள் திட்டவட்டம்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நுங்கு விற்பனையில் ஏற்பட்ட பண தகராறில் நுங்கு வியாபாரி அடித்துக் கொல்லப்பட்ட பயங்கரம். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தொடரும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி புகழேந்தி கடலூர் அருகே உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டப்பட்ட நிலையில் கொடூர கொலை. புகழேந்தியை அழைத்து வந்த ரவுடி கும்பல் அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்திருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என எழும் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் தாராசுரம் புறவழி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை வழிப்பறி ஆசாமிகள் கட்டையால் தாக்கி நகையை பறித்துச் சென்ற சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. வழிப்பறியை தடுக்க காவல்துறை ரோந்து செல்லாததாலும் காவல்துறை மீது அச்சம் இல்லாததாலும் இதுபோன்ற துணிகர வழிப்பறி கொள்ளைகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி பாதுகாப்பு மற்றும் புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்ய கோரி ஒப்பந்த ஊழியர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர்களை நேரில் சந்தித்த கழக மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா உள்ளிட்ட அஇஅதிமுகவினர் கோரிக்கைகளை கேட்டறிந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே மதுபோதையில் தகராறு செய்த தந்தையை அடித்து கொலை செய்துவிட்டு மதுபோதையில் இறந்ததாக நாடகமாடிய மகன் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அதிகரித்த மது கலாச்சாரத்தாலும் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் எம்வி குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக 2 பேர் சாலையில் ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கிக் கொண்டதில் அந்த வழியாக சைக்கிளில் சென்ற முதியவரின் தலையில் கல்பட்டு அவர் உயிரிழப்பு. அடிதடி தகராறால் முதியவர் பலியான சம்பவம் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி சின்னமணி நகர் பகுதியில் உரிய ஆவணங்கள் இருந்தும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 24 சென்ட் நிலத்தை ஆளும் திமுகவினர் துணையுடன் தனிநபர்கள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் அபகரிக்க முயல்வதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டு. பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தாமல் பாதிக்கப்பட்டவர் மற்றும் அவரது மகன் மீது வழக்கு பதிவு செய்த அவலம். 3 நாளாக எஸ்கார்டு போட்டிருக்காங்க சார். அந்த இடத்துல 3 நாள் எஸ்கார்டு போட்ட இடத்துல நேற்று நைட்டு தாத்தா 83 வயசு தாத்தாவும் படுத்த படுக்கையில் இருக்கிற எங்கள் ஆச்சி மாங்கனி அவங்களால எழுந்துச்சு பாத்ரூம் கூட போக முடியாது. ஒரு டைஃபர் போட்டு யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஓனர் லட்சுமி அம்மாள் அவங்க இறந்தே போயிட்டாங்க. ப்ராப்பர்ட்டியோட ஓனரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் கூட பார்க்காம நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்ததுனாலையும் ஆனந்தராஜ் தங்கதுரை மேலே கொடுத்த எஃப்ஐஆர்னாலையும் மறுபடியும் எங்கள் மேலே இதோட 2 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் மேலே இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கோ எதுக்குமே அவங்க விசாரணையும் பண்ணல, அவங்க மேலே எஃப்ஐஆரும் போடலை. இதில் முழுக்க ஆளுங்கட்சிக்காரங்க சப்போர்ட் அவங்க பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மேலும் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் புதிய அரசு மருத்துவமனை கட்டும் பணி ஓராண்டிற்கும் மேலாக முடங்கி கிடப்பது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளின் தவறான திட்டமிடல் மற்றும் ஒப்பந்ததாரரின் மெத்தன போக்கால் 50,000க்கும் மேற்பட்ட மக்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதுடன் மக்களின் வரிப்பணமும் வீணாகியுள்ளது. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு நாள் கட்டி முடிஞ்சுன்னாங்க. ஆனால் இதை எப்போ திறப்புல வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உள்ள பள்ளம் கிடக்கிறது தண்ணி அப்படியே தேங்க. நோயாளிகளுக்கு அதுதான் சீக்கிரம் உண்டாகும். என்ன இது சீக்கிரம் ஒரு பராமரிப்பு பண்ணி மேடு பண்ணி லெவல் பண்ணி ஹாஸ்பிட்டலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பொது நலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வழி பண்ணணும். திண்டுக்கல்லின் முக்கிய குடிநீர் ஆதாரமான காமராஜர் நீர்த்தேக்கத்தில் பற்றாக்குறை காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென மாநகராட்சி அறிவிப்பு. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். சென்னையில் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாடு கழகம் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு கட்டிக் கொடுக்கப்படும் வீடுகளில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்கும் அவலம். தண்ணீர் தொட்டி, மின்கம்பம், சாலை வசதி உள்ளிட்டவற்றுக்கு மொத்த செலவிலிருந்து 10% லஞ்சமாக கொடுக்க வேண்டுமென தாட்கோ அதிகாரிகள் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒப்பந்ததாரர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பரமநத்தம் கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பிகளை தாங்கி நிற்க மின்கம்பத்திற்கு பதிலாக மரக்குச்சிகளை பயன்படுத்திய அவலம். மின் வாரியத்தின் அதிமேதாவித்தனத்தால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமையால் ஏற்படும் கர்ப்பங்களை 20 வாரங்களுக்கு பிறகும் கலைக்க காலவரம்பு இல்லாமல் அனுமதிக்க சட்டம் திருத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு. 15 வயது சிறுமியின் 30 வார கர்ப்பத்தை கலைக்க அனுமதி வழங்கிய வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு மே 1 முதல் மே 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை கால அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு அமர்வுகள் அறிவிப்பு. விடுமுறை கால மனுக்களை வாரந்தோறும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பு. உலக அரங்கில் இந்தியாவின் ஆற்றலை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகள் வழியாக இந்தியாவின் சர்வதேச இணைப்பை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெளிவுபடுத்திய பிரதமர் மோடி. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பாடந்துறை மற்றும் கேரளா பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து 230 சவரன் நகையை திருடி முதியவர் உள்ளிட்ட 2 கொள்ளையர்கள் சிக்கினர். இருவர் மீதும் கேரளாவில் 140 வழக்குகள் உள்ள நிலையில் ஓராண்டாக தமிழக காவல்துறைக்கு தண்ணி காட்டி தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கேரளா காவலர்கள் உதவியோடு பிடிபட்ட அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மது போதையில் 4வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயத்துடன் இளைஞர் உயிரிழப்பு. தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ள திமுக அரசு நாள் தவறாமல் சாமானியர்களின் உயிரை காவு வாங்குவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னை வானகரத்தில் கும்பல் ஒன்று மது பாட்டிலால் சரமாரியாக தாக்கியதில் கல்லூரி மாணவர் படுகாயம். வேறொரு இளைஞரை கும்பல் அரிவாளால் தாக்க முயன்றபோது தப்பி ஓடியதால் அவரது நண்பரான கல்லூரி மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது அம்பலம். தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பதவியை கைப்பற்ற சீனியர் நிர்வாகிகளிடையே கடும் போட்டி. கட்சிக்குள் கடும் போட்டி காணப்படுவதால் தமிழக காங்கிரஸில் பதற்றமான சூழல். புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி கிராமத்தில் காவல்துறை கலால்துறைக்கு 10,000 முதல் 20,000 வரை லஞ்சம் கொடுத்த வெட்டு. காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளின் செயலால் கிராம மக்கள் அதிருப்தி. அமைச்சர் மெய்யாநாதனின் ஆதரவு பெற்ற பகுதியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளிலும் தூசி சேகரிப்பு அமைப்பு கட்டாயமாக இருக்க வேண்டுமென மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அனைத்து கல்குவாரிகளிலும் தூசி சேகரிப்பு அமைப்பு கட்டாயமாக இருப்பதை உறுதி செய்யுமாறு மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கு பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். சென்னை எண்ணூர் ஓடையில் இருந்து பழவேற்காடு வரை தென்னமெரிக்க காக்கா ஆழியை அகற்ற அறிவியல் முறைப்படி தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தூர்வாரும் பணிக்காக கூட்டுக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர் பரத்ராஜ் தொடர்ந்த தகவல் உரிமை வழக்கில் 2 ஆண்டுகள் தாமதமாக பதிலளித்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு மாநில தகவல் ஆணையம் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி உத்தரவு. பாதிக்கப்பட்ட மாணவருக்கு 20 நாட்களில் அபராத தொகையை வழங்கவும் 1 வாரத்தில் உரிய சான்றிதழ்களை ஒப்படைக்கவும் பல்கலைக்கழகத்திற்கு ஆணையிட்டிருப்பது திமுக அரசின் நிர்வாக அலட்சியத்திற்கு மற்றும் ஒரு சான்றாக அமைந்துள்ளதாக எழும் விமர்சனம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர்கள் 2 வழக்கறிஞர் மீது மோதுவது போல சென்றதால் தகராறு. காவலர் ஆபாசமாக திட்டி தாக்கியதில் காயமடைந்த வழக்கறிஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுதான் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மக்களை காக்கும் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. சார் போலீஸ்னா குஷ்ட வண்டி ஓட்டுவீங்களா? அடி வாங்குவா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ்னா குஷ்ட வண்டி ஓட்டுவீங்களா? இதோ பாருங்க தொப்பி இருக்கு, இதோ வண்டி நம்பரு,
அவர் மேலே இல்லை அவர் மேலே கை வைக்கிட்டு அண்ணா வர போலீஸ்னா குஷ்டு வண்டி ஓட்டுவீங்களா? போலீஸ்னா குஷ்டு வண்டி. வாக்கு எண்ணிக்கையின் போது பாமக மற்றும் கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போவது இந்த தேர்தலின் முடிவுகள்தான் என்பதால் அதில் எந்த மோசடிகளுக்கும் முறைகேடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் முகவர்கள் கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள். இந்தியாவின் ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.43 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியது. பண திரும்பல் கழிக்கப்பட்ட பின் நிகர வசூல் 2.11 லட்சம் கோடி ரூபாயாக நிலை பெற்றுள்ள நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டண முறையை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் திடீர் சாலை மறியல். மே தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்துள்ள நிலையில் ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அவதி. குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டு சென்னை பூக்கடை காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஆட்டோக்கள் எரிந்து சேதம். தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள வாகனங்களையே பாதுகாக்க தவறிய காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வர் என மக்கள் சரமாரி கேள்வி. கும்பகோணம் அசூர் புறவழி சாலையில் உள்ள குப்பை மேட்டில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு துறையினருக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்த நபர் மீது அபராதம் விதிப்பேன் என தீயணைப்பு அதிகாரி பேசிய ஆடியோவால் அதிர்ச்சி. கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 2026 திருத்தம் தொடர்பாக மத்திய அரசுக்கு இறுதி அறிக்கை அனுப்புவதற்கு முன் மாநில அளவிலான கூட்டத்தை நடத்தி விவசாயிகளின் கருத்துக்களை பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகள் பாதிக்காத வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ள அனைத்து தரப்பு ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சூறைக்காற்றால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். சுமார் 2,50,000 ரூபாய் மதிப்பிலான 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமானதாகவும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் முறிந்ததால் மாற்றுத்திறனாளி விவசாயி குமுறல். சேதமடைந்த வாழைகளை பார்வையிட்டு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கண்ணீர் மல்க கோரிக்கை. அதில் நேற்று சாயந்தரம் வந்த இதில் காற்று மழையில் இருந்ததெல்லாம் அந்த 1200 மரம் பார்த்தா எதுக்கும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு செலவே இப்போ ஒரு 3,80,000 பண்ணியிருக்கேன். நான் இப்போ செலவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு பதம் மாற்றித்தேன். நான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது பார்த்தா இது இப்போ கவர்மெண்ட் அரசாங்கத்தில் பார்த்து ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்க, உதவி பண்ணுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழை மற்றும் வீசிய சூறை காற்றில் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முருங்கை, அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்து முற்றிலும் சேதம். 1.5 ஆண்டுகால உழைப்பு வீணாகி பெருத்த நஷ்டமடைந்த விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. நடந்த இந்த சூறாவளி புயலினால் பல லட்சம் ரூபா நஷ்டமாக இருக்குது விவசாயிகளுக்கு. குறிப்பாக எங்கள் பகுதியில் முருங்கை பார்த்தா சுத்தமாகவே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். நேற்று கூட 10,000 ரூபாய்க்கு மேலே களை எடுத்து செலவழிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை எங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேலே இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக செவ்வாழை ஒரு தார் 850 ரூபா 900 வரைக்கும் போகுது. எல்லாம் பிஞ்சு பிஸ்காயோட பூராமே போயிருச்சு. இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுய பதிவு முறையில் தொடங்கிய கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 16ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கப்படும் என அறிவிப்பு.
கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 45.31 அடியாக குறைந்துள்ள நிலையில் கரும்பு மற்றும் குறுவை சாகுபடி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என ஏரியின் கிழக்கு பகுதி விவசாயிகள் வலியுறுத்தல். கோடை வெப்பத்தால் ஏரியின் நீர்மட்டம் சரிந்து வருவதோடு பாசன வாய்க்கால்களும் வறண்டு கிடப்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை. நீட் தேர்வு மையத்தை கண்டறிய கூகுள் மேப்பை நம்பக்கூடாது என நுழைவுத் தேர்வர்களுக்கு தேசிய தேர்வு முகமை அறிவுரை. கூகுள் மேப்பில் சில இடங்களில் தேர்வு கூடங்களை தவறாக காண்பிப்பதாகவும், எனவே நீட் தேர்வர்கள் தேர்வுக்கூடம் அமைந்துள்ள இடங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் NRI ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த விவகாரம். விளக்கம் அளிக்க கோரி மருத்துவ கல்வி இயக்குநரகம் மற்றும் தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு தேசிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி ஆணையம் நோட்டீஸ். தமிழகம் முழுவதும் உள்ள 7688 தனியார் பள்ளிகளில் RTயின் கீழ் ஏழை குழந்தைகளுக்கான இலவச சேர்க்கைக்கு 2026-27 கல்வியாண்டுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கி கடந்த 10 நாட்களில் 5000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிப்பு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தங்கள் குழந்தைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் மே 18 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேசிய மருத்துவ ஆணையம் MBBS இடங்களை அதிகரிக்கும் 2 முக்கிய விதிகளை ரத்து செய்துள்ள நிலையில் அதிகபட்சம் 150 இடங்கள் வரம்பு மற்றும் 10 லட்சம் மக்களுக்கு 100 இடங்கள் என்கிற வழிகாட்டுதல்கள் நீக்கம். தமிழகம் உட்பட பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரைக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கோடை காலத்தில் ரசாயனம் கலக்காத மாம்பழங்களை கண்டறிந்து வாங்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். இயற்கையாக பழுத்த மாம்பழங்களை உட்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவுரை. காக்னிசன்ட் மென்பொருள் நிறுவனம் தனது ப்ராஜெக்ட் லீப் திட்டத்தின் கீழ் 7000 முதல் 15000 பணியாளர்கள் வரை பணி நீக்கம் செய்ய திட்டவட்டம். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செயல்பாட்டு மாற்றங்களை நோக்கி நகரும் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரவிக்குமாரின் 2வது பெரிய மறுசீரமைப்பு நடவடிக்கை. இந்திய மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்ற போதுமான பருப்பு வகைகளை உற்பத்தி செய்வதில்லை என தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். மணிப்பூரில் பரிந்துரைக்கப்பட்ட 2.55 கிலோவிற்கு பதிலாக மாதம் வெறும் 0.35 கிலோ பருப்பு மட்டுமே நுகரப்படுவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் சாலை விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் வாகனங்களுக்கு இடையிலான நேரடி தொடர்பு தொழில்நுட்பத்திற்காக 5.9 GHz அலைக்கற்றையை ஒதுக்கீடு செய்வது குறித்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கலந்தாய்வு. கடந்த 2023 மட்டும் 1,70,000க்கும் மேற்பட்ட சாலை மரணங்கள் பதிவான நிலையில் விபத்துக்களை தடுக்க முக்கியத்துவம் வாய்ந்த நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்பு. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானல் நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். போதிய காவலர்கள் பணியில் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சாலை சீரமைப்பு என்ற பெயரில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு நகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போட்டிருப்பதுடன் ஆங்காங்கே சாலைகளில் ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்திருப்பதால் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. பெரிய காட்டில் வந்துக்கிட்டு சும்மா இந்த ரோட்டை போட்டு உடச்சி இப்போ மேடாக்குறேன் பள்ளமாக்குறேன்னு சொல்லிட்டு நகராட்சி மூலயமா ரொம்ப சிரமப்படுத்தி 1 மாதத்துக்கு மேலே பெண்கள் நடக்க முடியல. தண்ணி வண்டி வர மாட்டேங்குது. உலக ரொம்ப சிரமப்படுறாங்க. கேட்டால் ஒப்பந்தக்காரர்கிட்ட அது கேட்டால் நகராட்சியில் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படியாங்க. யாரும் வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. கவுன்சிலர்கிட்ட கேட்டால் வர்றாரு இந்த வந்து செஞ்சிருவாருன்னு சொல்கிறாப்புல. ஒரு காரியம் நடந்த மாதிரி இல்லை. நானும் அந்த இடத்துல எங்கள் வீடு இருக்குது. காலைல 4 மணிக்கு எஞ்சி கடைக்கு வர்றவன். எவ்வளோ காடா மேடான்னு தெரிய மாட்டேங்குது அந்த ஏரியா. கோவை வனக்கோட்டத்தில் 5 மாதங்களில் மட்டும் 11 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவு. வனத்துறையின் நிர்வாக சீர்கேடே காட்டுத்தீ தொடர்ந்து ஏற்பட காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் காட்டுத்தீயை அணைக்க போதிய உபகரணங்கள் இல்லை என குற்றச்சாட்டு.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மின்னல் தாக்கி விவசாயி மற்றும் 2 மாடுகள் உயிரிழப்பு. விவசாயியின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வேலப்பர் கோவில் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம். தேங்கிய மழை நீருக்குள் சென்றவுடன் சில இருசக்கர வாகனங்கள் பழுதாவதால் கடும் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் மழை நீரை உடனடியாக அகற்ற அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தொழில் சூழல் முற்றிலும் சீரழிந்ததால் ஆந்திர பிரதேசத்தில் 20 ஏக்கரில் நிரந்தர வளாகம் அமைக்கும் இன்ஃபோசிஸ் நிறுவனம். இதன் மூலம் 7000 வேலைவாய்ப்புகள் தமிழகத்தை விட்டு ஆந்திராவிற்கு செல்லும் நிலையில் முதலீட்டாளர்களை விரட்டும் திமுக நிர்வாகம் தமிழகத்தின் தொழில் எதிர்காலத்தை அழித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகளை போக்குவரத்து கழகம் ஏற்படுத்தி தராததால் பக்தர்கள் அவதி. மாதேஸ்வரன் மலை செல்ல நீண்ட நேரம் கூட்டமாக பக்தர்கள் காத்திருந்த நிலையில் திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாமல் ஒரு சில பேருந்துகளை மட்டுமே இயக்கியதால் பக்தர்கள் சிரமம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் விபத்திற்குள்ளானதில் 4 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. சிறார்கள் வாகனம் ஓட்டுவது குறித்து அரசு கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பெற்றோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பேருந்து பனைமரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் பராமரிப்பற்ற சுந்தரா டிராவல்ஸ் மாடல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் சாடல். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் ஊட்டி கூனூர் சாலை உள்ளிட்ட முக்கிய பாதைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றம். கூனூர் லவ்டேல் உள்ளிட்ட முக்கிய பாதைகளிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திமுக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிமுறைகளை உடனடியாக வகுக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு ஆணை பிறப்பிப்ப. ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வித விதிமுறைகளும் வகுக்காமல் விளம்பரத்திற்காக இத்திட்டத்தை கொண்டு வந்ததா என அரசு ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவால் ஊழியர்கள் நிம்மதி. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹5.40 நிர்ணயம். மீன்பிடி தடைக்காலம் மற்றும் கோடை வெப்பத்தால் உற்பத்தி குறைந்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் விலை மேலும் உயரக்கூடும் என பண்ணையாளர்கள் எச்சரிக்கை. UPI பண பரிவர்த்தனை 314 லட்சம் கோடியை கடந்துள்ளதால் டிஜிட்டல் உலகில் புதிய சாதனை படைத்துள்ள இந்தியா. UPI அறிமுகமாகி 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக விளங்கும் இந்தியா. தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். அண்ணா பூங்கா, வியூ பாயிண்ட், கிளியூர் நீர்வீழ்ச்சி, ரோஜா பூந்தோட்டம் உள்ளிட்ட இடங்களை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்திலும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சி. கோடை விடுமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மூணாறில் சுற்றுலாத்துறை சார்பில் மலர் கண்காட்சி தொடக்கம். 300 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி வாட்ச் டவர் தங்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கேரள மாநிலம் அங்கமாலி அருகே யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். கோயில் விழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை திடீரென தாக்கியதில் வாகன ஓட்டுநர் உயிரிழந்த சோகம். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வெப்ப காய்ச்சல், நீரிழப்பு, கொப்புளம், சோர்வு என பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும், வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வகையிலான உணவு பழக்கம், பாதுகாப்பான ஆடைகள் அவசியம் எனவும் அறிவுரை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி கோயில் தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.
தமிழகத்தில் புகழ்பெற்ற 10 கோவில்களின் ரத வீதிகளில் தலைக்கு கீழே தொங்கும் கேபிள்கள் மற்றும் மின் கம்பிகளை நீக்க வேண்டும். நிலத்தடியில் மின் விநியோக கேபிள்களை பதித்து பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சித்ரா பௌர்ணமியையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற ஆண்டாள் ரெங்கமன்னார் ஆற்றில் இறங்கும் வைபவம். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஆண்டாள் ரெங்கமன்னார் சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கல்லழகர் வேடம் பூண்டு வைகை ஆற்றில் எழுந்தருளிய ஜனகை நாராயண பெருமாள் தண்ணீரை பீச்சி அடித்து கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு கல்லழகரை வழிபட்டு ஆர்ப்பரித்த பக்தர்கள். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கண்ணகி கோயிலில் சித்திரை முழு நிலவு திருவிழாவில் பச்சைப்பட்டு உடுத்தி அருள்பாலித்த கண்ணகி தேவி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கடல் மீன் உற்பத்தியில் சாதனை படைத்த தமிழக மீனவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3% உயர்வுடன் 6,85,000 டன் மீன்களை பிடித்து தமிழக மீனவர்கள் முன்னணி வகிப்பதாக மத்திய அரசு பாராட்டு. கோவை பெரிய நாயக்கன் பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாலமலை ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா கோலாகலம். மாட வீதிகளில் வலம் வந்த திருத்தேரினை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெருக்குடன் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். எல்னினோ தன்மை உருவாக வாய்ப்புள்ளதால் செப்டம்பர் வரை கோடைக்காலம் நீடிக்கும் என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. ஈரப்பத வெப்ப அலையை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயாராக வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்தல். இந்தியாவில் நீர் மேலாண்மை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு அவசியம் என ஆய்வுக் கட்டுரை எச்சரிக்கை. இந்த ஆண்டு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்ற அச்சத்தில் நீர் சேமிப்பை அரசு நிர்வாகம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நீரால் செழித்த நாகரிகங்கள் நீரின்மையால் அழிந்தன, எனவே நீரை சேமிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சூறாவளி காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் டீக்கடை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது ராட்சத மரம் சரிந்து விழுந்து விபத்து. ஆலங்கட்டி மழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிய நிலையில் இடும்பன்குளம் அருகே தகர ஷெட் சரிந்து விழுந்ததில் 5 சிறுவர்கள் உட்பட 23 பேர் படுகாயம். செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ChatGPT தயாரிப்பு நிறுவனமான OpenAI தனது மிகவும் மேம்பட்ட GPT 5.5 மாதிரியை அறிமுகப்படுத்தி அசத்தல். குறைந்த வழிகாட்டுதலில் சிக்கலான படிகளை முடிக்கும் திறனும் வேகமான செயல்திறனும் கொண்ட இந்த மேம்பட்ட தொழில்நுட்பம் இப்போது ChatGPT மற்றும் கோடெக்ஸ் பயனர்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை. நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் அணையில் 44.80 அடியும் மணிமுத்தாறு அணையில் 78.60 அடியும் நீர் இருப்பு. மணிமுத்தாறு அணைக்கு 97.57 கன அடி வரத்து பதிவாகி 300 கன அடி வெளியேற்றப்படும் நிலையில் தென்காசி மாவட்டம் கடனாநதி, ராமநதி, கருப்பாநதி அணைகளில் நீர்வரத்து தொடர்கிறது. வரும் 5ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அக்னி நட்சத்திரம் வரும் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு பொது சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் 17 இடங்களில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டியுள்ளதுடன் மிக அதிகபட்சமாக 104 டிகிரி வெப்பம் பதிவாகியதால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள். வெப்பம் அதிகரிக்கும் நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய அதிகாரிகள். உலக நாடுகள் வியந்து பார்க்கும் அக்னி VI ஏவுகணை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 12,000 கிலோமீட்டர் தூரம் வரை அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் தொழில்நுட்பம் உள்ள
இந்த ஏவுகணை நாட்டின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என விஞ்ஞானிகள் பெருமிதம். மும்பையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் 1745 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மும்பை அதிகாரிகள் அறிவிப்பு. நீலகிரி வகை திட்டத்தின் கீழ் உருவான 17A-வின் 6வது போர்க்கப்பலான மகேந்திரகிரி மும்பையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பு. முதல் கப்பல் வழங்கப்பட்ட 17 மாதங்களுக்குள் 6வது கப்பலும் வழங்கப்பட்டுள்ளதால் போர்க்கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவின் தற்சார்பு உலக தரத்திற்கு உயர்ந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் 6 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட அதிசய காட்சிகள் தற்போது டைம் லேப்ஸ் வடிவில் வெளியீடு. நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் 2020 முதல் 2026 வரை எடுத்த படங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ 2 நிமிடங்களில் செவ்வாயின் மாற்றங்களை காட்டுவதாக தகவல். ஈரான் மீதான தொடர் தடைகளால் பாகிஸ்தான் பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்திக்கிறதென அந்நாட்டின் பிரதமர் வெளிப்படையாக ஆதங்கம். ஈரானுடனான வர்த்தக உறவு தடைப்படுவதால் பாகிஸ்தானின் வளர்ச்சிக்கான இலக்குகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் கருத்து. இத்தாலியுடன் நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானுக்கு எவ்வித இராணுவ தொழில்நுட்பமும் பகிரப்படக்கூடாது என்று உறுதியான நிலைப்பாட்டை முன்வைத்தது இந்தியா. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க இந்தியா வலியுறுத்தல். விண்வெளியில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜப்பானிய சாகி மதுபானம் சர்வதேச ஏலத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 8,54,00,000 ரூபாய்க்கு விற்பனை. விண்வெளி தொழில்நுட்பத்தில் உருவான இந்த பானம் அதிக விலைக்கு விற்பனையாகி உலக சந்தையில் பெரும் பரபரப்பு. அமெரிக்காவின் தடை வியூகத்தை சவால் செய்யும் வகையில் ஈரானுக்கு பொருட்கள் அனுப்புவதற்காக 6 புதிய வழித்தடங்களை திறந்துவிட்ட பாகிஸ்தான். அமெரிக்க அதிபரின் தனிமைப்படுத்துதல் வியூகத்திற்கு நேரடி சவாலாக அமைந்துள்ள இந்த நடவடிக்கை மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் தகவல். தொடர் மிரட்டல்களால் அதிருப்தியடைந்த ஈரான், அமெரிக்கா இல்லாத எதிர்காலம் உருவாக்கப்படும் என ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி எச்சரிக்கை. அமெரிக்காவின் தொடர் அழுத்தங்களுக்கு ஈரான் அஞ்சவில்லை என்றும் அந்நாட்டு உச்ச தலைவர் அலி கமேனி அறிவிப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதை அந்நாட்டு ராணுவ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து சர்வதேச சமூகம் தாக்குதலை கைவிடுமாறு இஸ்ரேலுக்கு வலியுறுத்தல். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபாய் 95 காசுகளாக வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்துள்ளதால் கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை உயர்ந்து உள்நாட்டில் எரிபொருட்கள் விலை உயரும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோல், டீசல் விலை, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தங்கம் உள்ளிட்டவைகளின் விலை உயர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கவலை. 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $126 உயர்வு. கடுமையான விலை உயர்வால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் பொதுமக்களிடம் எழுந்துள்ள நிலையில் விரைவில் விலை திருத்தம் வரக்கூடும் என எச்சரிக்கும் பொருளாதார நிபுணர்கள். சர்வதேச அரசியல் சூழலால் வெளிநாட்டு வங்கிகளில் தங்கம் வைப்பது பாதுகாப்பு இல்லை என்பதால் கடந்த 6 மாதங்களில் மட்டும் பிரிட்டனில் இருந்த 104 மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த ரிசர்வ் வங்கி. உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதை அடுத்து விழித்துக் கொண்ட ரிசர்வ் வங்கி எஞ்சியிருக்கும் கையிருப்பையும் மீட்க திட்டம்.